துலாம் ராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். முதல் 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுலையாவது முதலீடு போடுறோன்னா கொஞ்சம் யோசிச்சு போடணும். வரப்போ 3 மாதத்துல முதலீடு ரொம்ப பலனை அளிக்கும். பதவிகள் பறிபோகக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களோட குணத்துக்கு உங்களோட நேர்மைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். விருச்சிகம் இத்தனை வருடம் இந்த வருடமே மோசமான வருடமாக இருந்ததுனால அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக மாறும். வந்த அதிர்ஷ்டம் எப்படி போச்சு, நானா இப்படி ஒரு முட்டாள் வேலை பண்ணேன்னு சொல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். அதனால் புத்திசாலித்தனமாக ஜெயிச்சிங்கன்னா இந்த வருடம் உங்களோட வருடம். சில பேர்த்துக்கு முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்து காதல் மீது ஒரு பெரிய மோகம் உள்ளவங்களுக்கெல்லாம், காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையும் வளப்பிரசாதமாக மாறி அதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்போ கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்கெல்லாம் எடுத்து மூச்சு விட்டவங்கெல்லாம் அடுத்த வருஷம் துக்க அவமானம் துன்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் குரு 8க்கு போகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மகரம் ரொம்ப வருடம் கழித்து 7.5 முடிஞ்சு இப்போ தான் அவங்களுக்கு மூச்சு திணறி வந்திருக்காங்க. வெளிநாடு எல்லாம் போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போனால் தடைப்பட்டு போகும். நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட அஸ்ட்ராலஜர் பொன்முடி சார் இருக்காரு. ஸோ சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிக்கும் எப்படி எப்படி இருக்கும்ன்ற பலன்களை துல்லியமாக நமக்கு அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி நேயர்கள். ஸோ சார், துலாம் ராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். முதல் 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 மாதம், அதுக்கடுத்தது 3 மாதமெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். துலா ராசிக்காரங்க எதுலையாவது முதலீடு போடுறோன்னா கொஞ்சம் யோசிச்சு போடணும். வரப்போ 3 மாதத்துல முதலீடு ரொம்ப பலனை அளிக்கும். இப்போ இருக்க மார்க்கெட் நிலவரம் பார்த்தா தங்கத்தில் வெள்ளியில் எல்லாம் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இடத்துல போட்டால் நல்லது. அடுத்த 3 மாதம், அதுக்கடுத்த 3 மாதம், வரப்போ 3 மாதம் துலா ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்த 3 மாதமெல்லாம் பண இழப்புகள் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பதவிகள் பறிபோகக்கூடிய சூழல் ஏற்படும். இல்லை பதவிக்க ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். மொத்தத்தில் துலா ராசி திராசு போல் சிக்கல் இருக்குது. அதனால் திராசுக்கு எப்படி சோதனை வருதோ உங்களோட குணத்துக்கு உங்களோட நேர்மைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இல்லை உங்கள் மேலே செய்யாத ஒரு தப்பை செஞ்சதாக சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். கை நீட்டி வாங்க மாட்டீங்க, ஆனால் ஒரு நோட்டோ இல்லை 2 நோட்டோ ஏதோ வச்சு உங்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட எரிபொயில் எப்படி பிடிக்க போகிறாங்களோ அது மாதிரி பிடிப்பாங்க. அதனால் துலா ராசி கவனம் தேவை. குருவை போய் கும்பிடுவது நல்லது, இல்லை முருகனை போய் கும்பிடுவது நல்லது, சனி பகவானை கும்பிடுவது நல்லது. இதை விட தோஷங்கள் பெருசாக பெற்றிருந்தால் ஏமாந்தால் ஜெயிலுக்கும் கூட போகக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் ஜாக்கிரதை. செய்யாத தவறுக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு திருப்பி உங்களை விட்டுருவாங்க. ஆனால் தண்டனை கொடுக்கப்படும், இல்லை அவமானங்கள் ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. கவனம் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். சித்திரை மாதத்தில் விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? விருச்சகம் இத்தனை வருடம் இந்த வருடமே மோசமான வருடமாக இருந்ததுனால அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக மாறும். ஜூன் ஜூலைலலாம் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நேர்மையாகவும் இருந்ததுக்காகவும், இல்லை உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய சூழலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் தோஷமெல்லாம் பெற்றிருந்தால் வந்த அதிர்ஷ்டம் எப்படி போச்சு, நானா இப்படி ஒரு முட்டாள் வேலை பண்ணேன்னு சொல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். அதனால் புத்திசாலித்தனமாக ஜெயிச்சிங்கன்னா இந்த வருடம் உங்களோட வருடம். ரொம்ப யோகத்தை தரக்கூடிய வருடம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். படிக்காதவங்களோட பெரிய படிப்போ இல்லை பதவியோ கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நானாக இவ்வளோ மார்க் எடுத்தேன்னு மெச்சிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சில பேர்த்துக்கு முட்டாள்தனமான ஒரு முடிவெடுத்து காதல் மீது ஒரு பெரிய மோகம் உள்ளவங்களுக்கெல்லாம், காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையும் வளப்பிரசாதமாக மாறி அதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு மாயை கிரியேட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் நிலவு பார்த்து கும்பிடுவது நல்லது. அந்த நிலாவை எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அந்த கோயிலில் போய் நிலா கோயிலில் போய் கும்பிடுவது நல்லது. இல்லை திங்களூரில் போய் திங்களுக்காகவே ஒரு நிலாவுக்காகவே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் மண்டியிட்டு கும்பிடுவது நல்லது. மொத்தத்தில் இந்த வருடம் கொஞ்சம் சந்தோஷமான வருடம். போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும்.
சித்திரை மாதம் வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்கெல்லாம் மூச்சு விட்டவங்கெல்லாம் அடுத்த வருஷம் துக்கம், அவமானம், துன்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் குரு வந்து 8க்கு போகிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கையெழுத்து போடுவதோ இல்லை ஜாமீன் ஏற்றுக்குவதோ இல்லை துச்சமாக நாம் எடுத்தது தான் எல்லாமே அப்படின்னு நினச்சோ, இல்லை நாம் வச்சதாண்டா சட்டம்னு நினச்சோ, இல்லை நம்மளோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணியோ, பார்த்துக்கலாம் நாம் பார்க்காததா அப்படின்னு நினச்சோ ஏமாந்து விட்டிங்கன்னா சிக்கல்கள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், துக்கம் ஏற்படும், மனைவியினால் அவமானங்கள் ஏற்படும், குழந்தையினால் அவமானங்கள் ஏற்படும், குழந்தையை எதிர்த்து பேசக்கூடிய இல்லை எதிர்த்து செய்யக்கூடிய குழந்தையே வந்து உங்களுக்கு எதிரியாகக்கூடிய சூழல் ஏற்படும். நான் இவங்களுக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்தேன், ஆனால் இவங்களே எல்லாம் போயிட்டாங்களேன்னு வெக்ஸ் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். சில பேர் சொத்துக்களே அநாத ஆசிரமத்துக்கு எழுதக்கூடிய சூழல் ஏற்படும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் ஜாக்கிரதை. தனுசு ராசிக்காரங்களை பகைப்பது தவறு, மிதிப்பது தவறு, அவங்களை அழுகு வைப்பது தவறு. தனுசு ராசிக்காரங்களை அமைதியாக விடுவது நல்லது. அதே சமயத்தில் தனுசு ராசிக்காரங்களை ஆவல் அடிச்சுட்டு போய் எதையும் செய்யாதீங்க. ஐயோ இதில் பணம் போகுது, ஐயோ அவனுக்கு இவ்வளோ வருதுன்னு நினைக்காம நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதோடு நம்ம இருந்துக்கணும்னு நினச்சா அது நல்லது. மொத்தத்தில் ரொம்ப ஜாக்கிரதை தேவை. மகர ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்கள். மகரம் ரொம்ப வருடம் கழித்து 7.5 முடிஞ்சு இப்போ தான் அவங்களுக்கு மூச்சு கனவி வந்திருக்காங்க. இந்த வருடம் ரொம்ப அமோகமாக இருக்கும். தொட்டதெல்லாம் விளங்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாடுலாம் போகக்கூடாது. வெளிநாட்டுக்கு போனால் பிளான் நல்லா வச்சுருந்தா அதெல்லாம் தடைப்பட்டு போகும். உள்நாட்டிலே வெளிநாட்டில் போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வீடு, வாகனம், வசதிகள், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம், படிப்பு, பட்டம், பேர், பதவி, வெற்றி, தோற்று போனவங்க கூட ஜெயிப்பான். ஜூன் ஜூலைக்கு அப்புறம் மிகப்பெரிய இடத்த பிடிப்பாங்க. அதனால் மொத்தத்தில் இந்த வருடம் அவங்களுக்கு சாதகமான வருடம். ஆகையால் அப்பவும் சிவனை கும்பிடணும். திருவண்ணாமலைக்கு விடாமல் முயற்சி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் உண்டு. அமாவாசை காலகட்டத்தில் மீண்டும் போகும்போது அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வும், இந்த வருடம் 10 வருஷம் 12 வருஷம் விட்டு போனதெல்லாம் கிடைச்சி மறுபடியும் இடத்த பிடிக்கக்கூடிய சூழல் உண்டு. சித்திரை மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பகாரங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இருந்தாலும் 6ஆம் இடத்துல போகிறதுனால கும்பத்தெல்லாம் இப்போ 7.5 நடக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சத்துவ வியாதி, கடன் வரக்கூடிய, இல்லை வியாதி வரக்கூடிய, இல்லை ஆக்சிடெண்ட்டாக அடிபட்டு வீட்டில் படுக்கக்கூடிய, இல்லை கைகால்னால் பிரச்சனை வரக்கூடிய, இல்லை வாதம் பிரச்சனை வரக்கூடிய, நோய்கள் மேலே, பிணிகள் மேலே, கடனத்தை செய்யாத கடனோ இல்லை வாங்காத கடனுக்கு நீங்கள் மேலே பழி போட்டோ, இல்லை சொத்துக்கள் பிடுங்கி அனாதையாக ஒடுவதோ, இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் கடவுளை நம்பி நான் எல்லாரும் போய் கும்பிட்டாங்கன்னு சொல்கிறத விட கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்ற கோயில்களுக்கு போவது நல்லது. இல்லை அந்த 7.5 இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க திருவண்ணாமலையை கட்டிப்பிடித்து தொடர்ந்து விடாமல் பண்ணிகிட்டே வந்தால் மழை போல் பிரச்சனை, பனி போல் அவங்களுக்கு சிக்கலேருந்து தப்பிப்பாங்க. மொத்த பலனில் அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஜாக்கிரதை தேவை. உத்தியோகத்துலேயும் சிக்கல் ஏற்படும். உத்தியோகத்தில் டீக்ரேட் பண்ணுவாங்க. நீங்களே வேலை வேண்டான்னு தூக்கி வீசக்கூடிய, உங்கள் வாயால் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் வாய் பதனமாக வச்சுப்பது நல்லது. அதனால் வாய் கட்டு போட்டு கம்முன்னு சிவசிவா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா நல்லது. ஸோ 12 ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக வரப்போகிறது கடைசி ராசியான மீன ராசி. சித்திரை மாதத்தில் மீன ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மொத்தத்தில் சித்திரைக்கு அப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 நடக்கிறதுனால பயங்கர கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சித்திரைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமெல்லாம் வரும். அரசியலையும் கூட பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்களாம் ஜெயிப்பாங்க. பதவியே கிடைக்காதவங்களாம் பதவி கிடைப்பாங்க. அதே சமயத்தில் அந்த வருஷ கடைசியில் அந்த பதவியை திருப்பி புடுங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகையால் ஜாக்கிரதை தேவை. அற்ப ராஜயோகம் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. அதனால் கிடைத்து திருப்பி புடுங்கக்கூடிய சூழல் உண்டு. ஏனென்றால் மீன வீட்டில் சனி இருக்கிறதுனால பதவி கொடுத்து புடுங்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் ஜாக்கிரதை. மீன ராசிக்காங்க பதவி கிடைக்கும். பதவியை தக்க வச்சுக்கிறது நல்லது. பணம் கையெழுத்து போடாமையோ இல்லை ஜாமீன் கேட்காமையோ இல்லை எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் பணம் உங்கள் வீட்டுக்கு வராது. ரொம்ப ஜாக்கிரதை.
ஸோ 12 ராசிக்கு மிக தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளோட நேர்களுக்கு ஏற்ற மாதிரி சித்திரை மாதம் பலன்கள் அழகாக சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.